prayer is not a demand. Your prayer itself a demand. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, எல்லாம் சொல்லுங்க. அப்படின்னா ஜெபம் எனக்கு வேணும், ஜெபம் எனக்கு வேணும் அப்படின்னு ஜெபத்தை கேட்கிறவரா? Demanding prayer or listening, hearing your prayer? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கோடு எங்க போடணும்? இந்த வார்த்தையை மீறி அவர் ஒன்று செய்ய முடியுமா? அவரை தொட்ட யாவரும் சுத்தமானார்கள்னா என் கேள்வி என்ன? தொட்ட எல்லாருமே பரிசுத்தவான்களா? தேவனுடைய பெயரை ஜெபத்தை கேட்கிறவர். இது அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவர்கிட்ட தைரியமாக வரலாம். அவர் ஜெபத்தை தள்ளுகிறவர் அல்ல, அவர் பேர் ஜெபத்தை கேட்கிறவர். யார் ஜெபத்தா? மாம்சமான யாவரும். அதாவது கூப்பிடுங்க அவரை நோக்கி கூப்பிடுங்கன்னு ஒன்று வந்து அந்த கூப்பிடுங்க அப்படின்றதுக்கு கோடை மாற்றி எழுதிட்டாங்க. Prayer is not set of rules. Prayer is not set of formalities. Those all things are religious teachings. It is good for nothing. கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபம் என்கிற தலைப்பிலே சில காரியங்களை நாம் பேசலாம் என்று நான் விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த செய்தி நம் எல்லோரையுமே தேவனுடைய பிரசன்னத்தில் இன்னும் அடுத்த கட்ட இடத்திற்கு அழைத்து சொல்லும். ஆமென். ஜெபம் அப்படின்னோடனே ஜெபம் தேவை அப்படின்னு பேசுகிற மட்டும் ஜெபம்ன்ற டைட்டிலில் இருக்கிற செய்தி கிடையாது. இல்லை சொல்கிறேன், ஜெபம் தேவையில்லைன்னு பேசினாலும் அதுவும் ஜெபம்ன்ற டைட்டில்லாம் வருது. இப்போ நான் தேவையில்லைன்னு நான் பேச வரல, சொல்கிறேன். பொதுவாகவே நாமவே வாக்கியத்தை முடிச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம அந்த டைமென்ஷனில் இருக்கிறோம். ஸோ வசனங்களை வாசிப்பதற்கு தேவனுடைய டைமென்ஷனுக்குள்ளே வரும்போது தேவன் என்ன சொல்ல வருகிறார் என்பது நமக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர். ஸோ ஜெபம் என்கிற தலைப்பிலே ப்ரேயர் a better experience, இதுவரை இல்லாத ஒரு அடுத்த கட்ட அனுபவம். The next level glory in prayer. Prayer, a beautiful experience. ஒரு சிறந்த அனுபவம். It was made complicated by the preachers only. அது பிரசங்கிகளாலே அது சற்று கடினமாக என்ன செய்யப்பட்டது? மாற்றப்பட்டது. காரணம், வேறு விதமான பரிமாணத்தில் அவர்கள் பார்த்தபடினாலே அவர்கள் வசனங்களை அவ்விதமாக நமக்கு போதித்தார்கள். நாமும் அவ்விதமாகவே அதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். ஆனாலும் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் மேலான பல காரியங்களை செய்து வந்திருக்கிறார். ஆனாலும் தேவன் அடுத்த கட்டத்திற்குள் வழி நடத்த விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்ம என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். ஆமேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமேன். ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஸோ கர்த்தருடைய ஆவியார் நம்முடைய கண்களை திறப்பாராக. நான் உங்களுக்கு தைரியமாக அப்படி இருக்கட்டும், தைரியமாக திட்டமிட்டு சொல்ல முடியும். இந்த செய்தியை கேட்க போகிற எல்லோரும் இம்மிடியட்டாக ப்ரேயர் அப்படின்ற ஒரு கனெக்ஷனுக்குள்ளே அவங்க இணைக்கப்படுவார்கள். ஆமேன். நல்லா வீட்டில் போய் ஜெபிக்கின்றா அப்படின்லாம் இல்லாமல் இம்மிடியட்டாக அப்படியே தேவனோட கனெக்ட் ஆயிடுவாங்க. அதுவே பரிசுத்த ஆவியானவருடைய திட்டமாய் இருக்கிறது. ஆமேன் சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஜெபத்தின் மீது அதிக நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்கிற கேள்வியிலிருந்து நான் தொடங்குகிறேன். என்னிடத்தில் நீங்கள் ஜெபத்தின் மீது நீங்கள் நம்பிக்கையுடையவரா என்று கேட்டால் நான் முற்றிலுமாக ஜெபத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்றே சொல்லுவேன்.
ஏனென்றால் எனக்கு தேவன் மீது மாத்திரமே நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எங்கே போய்விட்டோம்? நாம் தேவனிடத்தில் வைக்கிற நம்பிக்கையிலிருந்து ஜெபத்தின் மீது இருக்கிற ஒரு நம்பிக்கைக்குள்ளாய் கடந்து சென்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, எவ்வளவு நீங்கள் ஜெபத்தை குறித்து படித்தாலும் நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலே இருக்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே தேவன் மனிதனை படைக்கவில்லை. அப்படி தேவன் படைத்திருந்தால் ஆதாமை முதலாக படைத்துவிட்டு அப்புறம் அவன் ஜெபம் பண்ணவொன்னே வெளிச்சத்தை படைச்சிருப்பாரு, அடுத்தவன் ஜெபம் பண்ணவொன்னே சூரியனை படைச்சிருப்பாரு, சந்திரனை படைச்சிருப்பாரு, எல்லாம் கேட்க கொடுத்துருப்பாரு. ஆனால் அவன் கேட்டு கொடுக்குற இடத்துல தேவன் ஆதாமை படைக்கவில்லை. ஏனென்றால் அவன் கேட்பதற்கு முன்பாகவே அவனுடைய நினைவுகளை தேவன் அறிந்தவராயிருக்கிறார். நீங்கள் யாருக்கு முன்பாக நிற்கிறீர்கள்? உங்கள் நினைவுகளை அறிந்த தேவனுக்கு முன்பாக நிற்கிறீர்கள். You need not explain something to God. எதையாச்சும் ஒன்றை நீங்க புதிதாக தேவனுக்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. தலைமுடி எல்லாருக்கும் நம்பர் போட்டு வச்சிருக்கிறார். நீங்க என்ன கேட்க வந்திருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். நாளைக்கு நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு அவருக்கு தெரியும். முதல்ல நீங்க நல்லா அவரை தெரிஞ்சுக்கணும். நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஜெபம் எப்போ தெரியுமா வல்லமை உள்ளதா மாறுது? எப்போ தேவன் வல்லமை உள்ளவர் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போ தான் ஜெபமே வல்லமை உள்ளவராக மாறுது, வல்லமை உள்ளதாக மாறுது. ஸோ நல்லா கவனிங்க. கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் தேவன் ஆதாமை படைக்கவில்லை. ஜெபம் அப்படின்னோடனே விண்ணப்பம்ன்ற ஏரியாவில் பேசுகிறேன், உறவுன்ற ஏரியாவில் இப்போ நான் பேசலை. விண்ணப்பம், அற்புதம், அதிசயம், ஆசீர்வாதம், இதெல்லாம் வாங்கிறதுக்கான ஜெபம். ஜெபத்துக்கு பல அர்த்தம் இருக்குது. அதில் ஒன்று இப்போ நான் என்ன பேசுகிறேன்னா, குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு ஜெபம். இந்த இடத்துல ஆதாமை கேட்டு வாங்கணும்னு வைக்கல. அப்போ இந்த ப்ரேயர்னு ஒன்று எப்போ டிசைன் ஆச்சு தெரியுமா? எப்போ டிசைன் ஆச்சு சொல்லுங்கள். மனிதன் வீழ்ச்சிக்கு பின்பாக தான் ப்ரேயரை டிசைன் ஆகுது. அதுக்கு முன்னாடி ப்ரேயர்னு ஒன்றே கிடையாது. எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் அவனை படைச்சார். சார் அதெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி தேவையானது. ஆனால் அவனை படைத்த பிறகு அவன் கேட்டு தான் சார் கொடுத்தாருன்னு சொன்னீங்கன்னா தப்பு. ஏவாள் அவன் கேட்கவே கையெழுத்து கொடுக்குறவருக்கு. ஆமாம், அதனால தான் எல்லா ரிஸ்கையும் அவரே எடுத்துக்கிட்டார். பாவம் கேட்காம நம்ம கொடுத்தோமே. சில வீட்டில் பாருங்கள், வம்பு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறமேட்டு மருமக சரியில்லை, மாமியார் தான் ஓடி ஓடி போய் பார்த்துருக்கோம். பூ வைக்கிற அதை வைக்கிற ஊருக்குள்ளே பார்த்தா என் மருமக ஆச்சப்பச்சேன். அப்புறமேட்டு பஞ்சாயத்து விட்டு. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி நம்ம ஏரியாவுக்குள்ளே அப்படி இல்லை. சரி, ஓகே. அப்போ என்னை பொறுத்தவரை தேவன்கிட்ட நான் உன்னை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல தேவன் என்னை வைக்கவே இல்லை. இன்னும் நான் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். என்னுடைய ப்ரீச்சிங் எதையுமே நான் கொஞ்சம் கூட மாற்றவே இல்லை. என் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். என் வாயிலிருந்து சொல் பிறப்பதற்கு முன்பாகவே அது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்ள துவங்குவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். இந்த நினைவு என்னிடத்தில் இருக்கும்போது, யார் சொல்றா? பொண்ணு வாக்க போன என் பேர் என்ன? இளையேசர் சொல்றான், எங்க எஜமானுக்கு ஒரு நல்ல எஜமானோட பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும் என்கிற இந்த விண்ணப்பம் என் நினைவில் இருக்கும் போதே இதோ ரெபேக்காள் எதிராக வந்தாங்க. ரெபேக்காள் என்ன டிராவல் பண்ணி ஸ்பேஸில் டிராவல் பண்ணி வந்தா சொல்லுங்க? அப்படின்னா இவன் ஜெபிக்க ஆரம்பிச்சா வீட்டில் ரெபேக்காள் டபக்குன்னு தொடங்கி இங்கே வந்திருக்கணும். அப்போ ரெபேக்காள் எப்போ வீட்டை விட்டு கிளம்பினா? இவன் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டா. அப்போ தேவன் எப்பேற்பட்டவர்? நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே ரெடி பண்ணுவார். இப்படியே பேசிக்கிட்டே போனால் ஜெபமே இல்லாமல் ஆயிராதா? இனிமேல் தான் ஜெபமே எந்திரிக்கும் பாருங்க. இனிமேல் தான் ஜெபமே நம்ம லைஃப்குள்ள வந்து எந்திரிக்க போகுது. இந்த நாள் நாம குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபம் என்பது
நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே தேவன் என்னையும் உங்களையும் வைக்கவே இல்லை. அப்புறம் எதுக்குங்க இன்னைக்கு ஜெபத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா, என்னுடைய மனக்குமுறல் என்னென்னா, கேட்காமலே பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே தேவன் உன்னை வைத்திருக்கும் போது நீ கேட்ட பிறகும் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அது எவ்வளோ ஒரு பரிதாபமான விஷயம். அதனால் நீ கேட்காம பெற்றுக்கொள்ளணுன்ற இடத்துல வரலன்னா விட்டுரு. கேட்கிற நீ எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையாவது நம்ம பேசுவோம் என்பதற்காகத்தான் இந்த பிரேயர் டைட்டில் எடுக்கிறோம். கேட்காமல் பெற்றுக்கொள்கிற இடத்தில் தேவன் வைத்திருக்கிறார். புரியாதவர்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். பிறகு ஏற்கு நீங்கள் ஜெபத்தை பற்றி எடுக்கிறீங்க? கேட்காமல் கூப்பிடாமலே தருகிற தேவன் என்பதிலே விசுவாசம் உடையவராய் இருக்கும்போது கூப்பிடுகிற உனக்கு எப்படி அவர் தராமல் இருப்பார்? கூப்பிடாதவனுக்கே தரவர், கூப்பிடுகிற உனக்கும் எனக்கும் எப்படி தராமல் இருப்பார்? ஆமென் சொல்லுங்க. கூப்பிடாத ஒருவனே விசுவாசமாய் இருக்கும்போது கூப்பிடுகிற நீ எவ்வளவு அதிகமாய் விசுவாசத்தோடு இருக்க முடியும் என்பதை ஜெபிக்கிறவர்களுக்கு உணர்த்தும்படிக்கும் அவர்கள் ஜெபத்தை இன்னும் அதிகமாக ஸ்திரப்படுத்தும்படிக்கும் இந்த ஜெபம் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து நான் தேவனுடைய வார்த்தையை பேச விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஸோ ஜெபம், இட்ஸ் அ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு அழகான அனுபவம். அது மற்றவர்களாக தவறாக பயன்படுத்தப்பட்டது. இங்கே பாருங்கள், இன்றைக்கு நான் ஜெபத்தை பற்றி பேச போகிறோம். நாம் ஜெபத்தை பற்றிய விழிப்புணர்வு உண்டாவதற்கு, ஜெபத்தை பற்றிய விழிப்புணர்வை சபைக்கு கொடுப்பதற்கு ஜெபத்தை பற்றி பிரசங்கிப்பதும், விசுவாசத்தை குறித்த விழிப்புணர்வு உண்டாவதற்கு விசுவாசத்தை பற்றி பிரசங்கிப்பதும் ஒரு வகையான வஞ்சனையே. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, ஜெபத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு நீ தேவனை பற்றி பிரசங்கித்தால், தேவனை பற்றி பேச பேச ஜெபம் தானாவே என்ன செஞ்சிடும்? வளர்ந்துடும். விசுவாசத்தை பற்றிய விழிப்புணர்வை தருவதற்கு நீ விசுவாசத்தையே பேசக்கூடாது. அங்கதான் தப்பு பண்ணிட்டோம் நம்ம. விசுவாசத்தை பற்றி பேசுறதுக்கு நீ விசுவாசிக்கிறவர் யாரு என்று பேசும்போது ஆட்டோமேட்டிக் விசுவாசம் என்ன செய்கிறது? வளருகிறது. ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஜெபத்தை பற்றி பேச போறீங்களா? ஜெபத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் ஜெபத்தை பற்றி பேசலை, தேவனை பற்றி பேச போகிறோம். இந்த ஜெபம்ன்ற ஒரு விஷயத்தை கடவுள் எப்படி பார்க்குறாரு? அதாவது தேவன் எவ்வளவு சென்சிட்டிவானவர் அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா, உங்கள் ப்ரேயரை எவ்வளவு உங்கள் ப்ரேயரை எஃபெக்டிவாக மாற்றுறதுக்கு தேவன் எவ்வளவு சென்சிட்டிவானவர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் ப்ரேயர் ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்டிவ் ஆகிடும். நீங்கள் ஜெபத்தை பற்றி படித்து ஜெபத்தில் வளர முடியாது. நீங்கள் தேவனை பற்றி படித்து தான் ஜெபத்தில் வளர முடியும். The more you know the characters of God, the more you will grow in prayer. நீங்கள் கடவுளை பற்றி அறிய அறிய ஜெபம் தானாக வளருது. ஆமென். அதுதான் ஔவையார் சொன்னாங்க, வரப்புயர வரப்புயர அப்படின்னு பார்த்துட்டு ஒரு வரியில் சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே அந்த ராஜா கூப்பிட்டாரு, இங்கே வாங்க ஔவையார் பாட்டி அப்படின்னு. என்னை பற்றி புகழ்த்தி பாட்டு பாடினா வரப்புயரன்ட்டு போயிட்டீங்க அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயருவான். வரப்பு உயர்ந்தா நீர் உயரும், நீர் உயர்ந்தா நெல் விளையும், நெல் விளைஞ்சா குடிமக்கள் உயர்வாங்க, குடிமக்கள் நல்லா வந்துட்டாங்கன்னா வரி கட்டுவாங்க, ராஜா நல்லா ஆயிரோடா. அதனால நான் வரப்பு உயரன்னு சொல்லிட்டேன், அதுல எல்லாம் முடிஞ்சு. அப்ப நல்லா பாருங்க, ஜெபத்தை நீங்க பேசவே வேண்டாம், தேவனை பேசுங்கள். தேவனை அறிவதே ஜெபத்தில் வளருவது. அது ஒரு அழகான அனுபவம். நமக்கு பிரேயர் ஒரு டிமாண்ட் கிடையாது. அதையெல்லாம் களை எடுப்பதே இந்த நாளில் செய்தியின் நோக்கமாயிருக்கிறது. பிரேயர் இஸ் நாட் அ டிமாண்ட். யுவர் பிரேயர் இட் செல்ஃப் அ டிமாண்ட். கைத்தட்டு வருது அவருக்கு. ஆமென். That means my prayer is my demand. That's not God's demand. Amen. So கர்த்தர் நல்லவர் அன்புக்குரியவர்களே.
ஆமாம். ஸோ இன்றைக்கு நம்ம ஜெபத்தை பற்றி படிக்கிற விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹவு எஃபெக்டிவ் அவர் ப்ரேயர் இஸ் அப்படின்னு படிக்க வேண்டாம். ஹவு சென்சிட்டிவ் அவர் காட் இஸ். ஆமென் சொல்லுங்கள். ஹவு எஃபெக்டிவ் அவர் ப்ரேயர் இஸ் அப்படின்றது கிடையாது இன்றைக்கி சப்ஜெக்ட்டு. நம்ம ப்ரேயர் எப்போ எஃபெக்டிவாக வரணும்னா when we know how sensitive our God is. அது தெரிஞ்சிருச்சுன்னா ஜெபமே பண்ண விரும்பாதவனை கூட ஜெபம் பண்ண ஆசை வரும். ஆகவே அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மை பெருக பண்ணுவாராக. ஸோ தேவன் இதற்கு முன்பாக நம் ஜெபத்தை குறித்து கேட்ட விஷயங்கள் எல்லாவற்றை விட்டுவிட்டு நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் திறந்த மனதோடு அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென். நீங்கள் இன்றைக்கி ஒரு புறஜாதியாக கூட இங்கே வந்திருக்கலாங்க. நான் சொல்கிறேன், இந்த செய்தியை கேட்ட பிறகு இன்றைக்கி நைட்லேருந்து நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஜெபக்கும் நமக்கு ஒத்தே வராது அப்படின்னா கூட இன்றைக்கி நைட்லேருந்து நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அதுதான் தேவன். ஓகே, கர்த்தர் நல்லவர். ஸோ நான் சொல்ல வருகிற விஷயத்தோட பாட்டம் லைன், முதலாவது ஜெபம் பண்ணுகிற இடத்துல தேவன் நம்மை வைக்கவில்லை. விண்ணப்பங்கள் என்கிற இடத்தில் வரும்போது அது வீழ்ச்சிக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் சிலுவையில் இயேசு முடித்த போது அவர் எல்லாவற்றையும் எனக்கு ஏற்கனவே செய்து முடித்தவராக இருக்கிறார். அழகான வசனம், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு முடிங்க ஆயத்தம். கை தட்டுங்கிறது அவருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை நேசிக்கிட்டு இருக்க நமக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்காரு. நான் அவரை அன்பு கூறுகிறேன், எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என்னுடைய எதிர்காலம் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருடைய கண்ணை திறப்பார்கள். உங்கள் எதிர்காலம் நீங்கள் ஜோம் பண்ணதுக்கப்புறம் டிசைன் பண்ணப்படலை. உங்கள் எதிர்காலம் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி பண்ணப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை மூடிக்கொள்வாராக. ஆமென். ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஆகவே அந்த மனநிலை என்றைக்குமே நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் கிரேஸில் இருக்கும்போது ப்ரேயர் ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்டு. அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றி ஹேண்டில் பண்ணிடவே கூடாது. ஏனென்றால் அது கிருபையை விட்டு வெளியே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எவ்வளவு சப்ஜெக்ட் படித்தாலும் கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் எனக்கு முடித்து இருக்கிறார் என்கிற வெளிச்சத்திற்கு வெளியே போகும் என்றால் நீங்கள் பிரமாணத்துக்குள்ளே போகிறீங்கன்னு அர்த்தம். எந்த செய்தியாக இருந்தாலும் இயேசு முடித்திருக்கிறார் என்கிற வெளிச்சத்திலிருந்து தான் நாம் வெளிச்சம் பார்க்க வேண்டும். ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸோ தேவனுடைய குணங்களை கர்த்தர் நமக்கு காட்டுவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸோ கர்த்தர் நல்லவர். ஸோ ஜெபம் என்கிற தலைப்பில் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறதுக்கு முதலாவது ஒரு வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். திரும்ப வாசிமா. ஜெபத்தை கேட்கிறவரே எல்லாம் சொல்லுங்க. அப்படின்னா ஜெபம் எனக்கு வேணும் அப்படின்னு ஜெபத்தை கேட்கிறவரா? டிமாண்டிங் ப்ரேயர் ஆர் லிசனிங் ஹியரிங் யுவர் ப்ரேயர்? சொல்லுங்க. அவருக்கு பேர் என்ன சொல்லுங்க? ஹலோ, என்னை பார்த்து சொல்லுங்க. அவருக்கு பேர் என்ன? பேர் ஜெபத்தை கேட்கிறவர்னு வச்சுக்கிட்டு நான் ஜெபத்தை கேட்க மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள் கடவுளுக்கு பேர் என்ன தெரியுமா? ஜெபத்தை கேட்குறவர். இந்த பிரச்சனை என்னென்னா, ஜெபம் தேவையா இல்லையா அப்படின்னு ஒரு விஷயம் பேசினாலும், தேவை இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், அதை மீறி நான் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னா கேட்க மாட்டேன்னு அவர் சொல்லலை. தேவையா இல்லையா, நீ கேட்டுதான் தரணுமா இல்லையா, இதில் நீ 1000 குழப்பத்தோடு இருந்து இல்லை அது இல்லை கேட்டுத்தான் ஆகணுன்ற முடிவுக்கு நீ கேட்டுட்டாலும் நீ சத்தியத்துக்கு மாறி வர. அதனால் நான் ஜெபத்தை கேட்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லலை. ஆயத்தம் பண்ணி தான் வச்சுருக்கு. ஆனாலும் நீ கேட்குற. அவர் சொல்லுவார், நான் கேட்குறேன். ஏன்னா என் பேர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமாம் பிரதர், நம்ம எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்தோம்னா தேவன் ஜெபத்தை கேட்பார். மறுபடியும் அங்கே அவன் கட்டையை போட்டுக்கிட்டே வருவான் கடைசி வரைக்கும். நீங்கள் இந்த கட்டையை தட்டி விட்டுக்கிட்டே வரணும். ஜெபத்தை கேட்கிறவரே, பைபிள் சொல்லுது பரிசுத்தவான்கள் யாவரும் இடத்தில் வருவார்கள். அப்படி இல்லை, வாசிங்க. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். கையை தட்டுங்க வருவார்கள். ஆமென். தேவன் யார்? ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதினால் மாம்சமான யாவரும். மாம்சம்னா என்ன சொல்லுங்க? எதற்கு எதிர்ப்பதும் சொல்லுங்க? ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுக்கு எதிரானதுதான்
மாம்சம்ன்றது. இங்கே மாம்சமானவன்லாம் வருவானா, நல்ல சாமிடா சொன்னா ஒன்று தந்துடுறாங்க. ஜெபத்தை கேட்கிறவரே, ஆவிக்குரியவர்கள் எல்லாரும் இடத்தில் வருவார்கள்ல, மாம்சமானவன் கூட வருவானா. அப்ப எந்த லெவலுக்கு அவர் ஜெபத்தை கேட்பாரு, அதை நீங்க புரிஞ்சுக்காங்க சார். அதை முதல்ல புரிஞ்சுக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை, தப்பு சார். எந்த ஜெபமும் கேட்கப்படாது என்று சொல்லுவதற்கு எவனுக்கும் உரிமை இல்லை. நான் ஒரு கம்பெனி எம்டி, ஒரு மினிஸ்ட்ரியில் நான் ஒரு எம்டி பொசிஷனில் இருக்கிறேன். லீவ் எடுத்தால் லீவ் லெட்டர் கொடுத்து தான் லீவ் எடுக்கணும், இல்லாட்டி ரிசப்ஷனுக்கு வெளியெல்லாம் உட்காந்துருக்கணும். நான் வந்த பிறகு தான் பெர்மிஷன் கேட்டு தான் உள்ளே வரணும். நான் இல்லாட்டி நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு நாள் சேலரி ஆப்சண்ட் ஆனால் 2 நாள் சேலரி கட் ஆகும்னு எழுதியிருக்கிறேன்னு வச்சுக்குவோம். இப்படிலாம் வர இருக்கான்றீங்களா? ஆமாம். இப்படி எழுதியிருக்கும்போது ஒருத்தர் லீவ் எடுத்திருக்கிறாரு. அவர் சொல்லாமல் லீவ் எடுத்துட்டார், ஆப்சண்ட் ஆகிட்டார். வீட்டில் ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு இதாகிடுச்சு. அதாவது சுகமில்லை, அவங்க அம்மாவுக்கு சுகமில்லைன்னு. உடனே நான் நினச்சா இவருக்கு சேலரி கட் பண்ணாமலும் உள்ளே விடலாம். எவனாச்சும் என்கிட்ட நீங்கள் இவருக்கு இதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. யாரை உள்ளே வரணும்னு அவன் சொல்லலாம், யார் வரக்கூடாதுன்னு நீ சொல்லவே, நான் நினச்சா சொல்லாமல் லீவ் எடுத்தோடனே உள்ளே விடலாம். ஸோ தேவன் இந்த வகையான ஜபத்தை கேட்க மாட்டாருன்னு நம்ம பேசுவது ஒரு பூரணமான சத்தியம் கிடையாது. இப்போ தேவன் எந்த அளவுக்கு ஜபத்தை கேட்பார் நீ பேசியிருந்தீன்னா உன் ஜனங்கள்லாம் ஜெபிச்சிருப்பாங்க. நீ என்ன பேசிட்ட, தேவன் எந்த ஜபத்தை எல்லாம் கேட்க மாட்டாருன்னே ரொம்ப பேசிட்ட. அதனால் ஜெபிக்க வந்தவனும் அப்படியா அப்படின்னு போயிட்டான். ஆனால் நீ எப்படி பேசியிருந்திருக்கணும், தேவன் எந்த லெவல் லோயர் ஜபத்தை கூட கேட்பாரு. அதை பேசியிருந்தா ஜெபமே பண்ணாதவனுக்கு கூட ஜெபம் பண்ணணுன்ற ஆசை என்ன செஞ்சிருக்கும். திரும்ப வாசிமா அந்த வசனத்தை. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும், மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், உம்மிடத்தில் வருவார்கள். ஓகே, யார் வருவார்கள்? கிறிஸ்தவர்கள் வருவார்களா, இல்லை சியோனுக்கு போகிறவர் வருவார்களா, பரிசுத்தவான்கள் வருவார்களா? பைபிள் சொல்லுது மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். அவர் அவ்வளவு நல்ல தேவன். ஏன் மாம்சமான எல்லாரும் அவர்கிட்ட வருவாங்கன்னா, அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ஜெபத்துக்கு வரும்போது ஒரு விஷயத்தை நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். நீ ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் பேர் என்ன? ஆமாம், அவர் குணம் ஜெபத்தை கேட்கிறது. அவருடைய பெயர் என்ன? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் எல்லாம் சொல்லுங்க. அவர் உங்களுக்கு பிதாவா, இல்லை அவர் பேரே பிதாவா? சொல்லுங்க சார். அவருக்கு பேர் என்ன? பிதா. எனக்கு பிதாவா, எல்லாருக்கும் பிதாவா? ரட்சிக்கப்பட்டவனுக்கு அவர் பிதா, ரட்சிக்கப்படாதவனுக்கு அவர் பிதா. நான் வர்றேன், நீங்க பிள்ளை அவன் பிள்ளை இல்லை, அது வேற விஷயம். ஆனால் உங்களுக்கும் பிதா அவனுக்கும் பிதா. இப்போ என்னன்னா, நீங்க உங்க அப்பாவை எதுக்கு அப்பான்னு சொல்றீங்க? சொல்லுங்க. சொத்து எழுதி வைக்கிறனாலயா? சொத்து யார் வேணா எழுதி வைக்கலாம், அப்பா ஏற முடியாது. கேர் எடுக்கிறனாலயா? எதனால அப்பா? என்ன அவர் உருவாக்குனார், என்ன அவர் பெற்றார், அதனால எனக்கு அப்பா. அப்ப அப்பானா என்ன? யார் சிருஷ்டிக்கிறாங்களோ அவர் தான் அப்பா. இப்ப என்ன சிருஷ்டித்தது யாரு? அவர் தான். எனக்கு அவர் யாரு? அப்பா. அவனை சிருஷ்டித்தது யாரு? அப்ப அவனுக்கு யாரு? அப்பா. ஒன்ன புரிஞ்சுக்கணும். அவர் ஏன் எல்லார் ஜெபத்தையும் கேட்கிறாரு தெரியுமா? அவர் எல்லாருக்கும் அப்பா. நீ உள்ள இருக்கிறவன் ஜெபமே ஏன் கேட்கப்படலன்னு பேசிக்கிட்டு இருக்க. நான் வெளியே இருக்கிறவன் ஜெபத்தை கேட்பாரு. நான் வசனத்தோடு தான் பேச போறேன். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். என் அன்புக்குரியவர்களே, அப்ப எனக்கு மட்டும்தான் அப்பான்றதை நீங்க விட்டுருங்க. உங்களுக்கு மட்டும் ஒரு அப்பா இல்லை, அவர் எல்லாருக்கும் அப்பா. அப்ப ஒரு வசனம் சொல்லுது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாக முடியும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
அப்போ ஏற்றுக்கொண்டால்தான் பிள்ளை, இல்லாட்டி இல்லை. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நீ ஏற்றுக்கொண்ட போது தான் நீ பிள்ளையான. ஆனால் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அவர் அப்பாவாக தான் இருந்தார். நல்லா புரியுதா உங்களுக்கு? நீ ஏற்றுக்கொண்ட பிறகு பிள்ளை ஆனீங்க. ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி பிள்ளை இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோமே. ஆனால் அவர் நீ ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அப்பாவாக தான் இருந்தார். நீ ஏற்றுக்கொண்ட பிறகு நீ தான் பிள்ளையா இருக்க. நீ ஏற்றுக்கொண்டனால் நான் அப்பாவாகலை, நான் எப்பவுமே அப்பா தான்.